எக்ஸலண்ட். பீர்பால் அவுட்விட்ஸ் சீட். பீர்பால் அவுட்விட்ஸ் அப்படின்னா சாதுரிய பேச்சால் ஜெயிக்கிறது. ஒருத்தர் ஏமாற்ற முயற்சி பண்ணுறாரு, அதை சாதுரியமான பேச்சால் எப்படி பீர்பால் வந்து ஜெயிச்சார் அப்படிங்கிறத இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். பீர்பால் அவுட்விட்ஸ் சீட். சரி, ஓகே. என்ன இந்த எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, ஆங்கிலத்தில் நம்ம கதை கேட்க போகிறோம். ஸோ தட் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிலத்து மேலே இருக்கிற ஃபியரை வந்து ஒதுக்கி வைக்கணும், அவ்வளோதான். முதல் முறை என்ன பண்ண போகிறோன்னா, வேறு யாரோ ஒருத்தர் கதை சொல்கிற மாதிரி சொல்ல போகிறாங்க. ஜஸ்ட் கவனமாக கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு கேளுங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். ரெண்டாவது முறை மறுபடியும் கேட்கும்போது நமக்கு நல்லா புரியுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது முதல்ல நம்ம இந்த கதையை கேட்கலாம். A farmer and his neighbor once went to Emperor Akbar's court with a complaint. "Your Majesty, I bought a well from him," said the farmer pointing to his neighbor, "and now he wants me to pay for the water." "That's right, Your Majesty," said the neighbor. "I sold him the well but not the water." The emperor asked Birbal to settle the dispute. "Didn't you say that you sold your well to this farmer?" Birbal asked the neighbor. "So, the well belongs to him now, but you have kept your water in his well. Is that right? Well, in that case you will have to pay him a rent or take your water out at once." The neighbor realized that he was outwitted. He quickly apologized and gave up his claim. ஓகே, இது என்ன கதை அப்படின்றத பார்க்கலாம். எ ஃபார்மர், ஒரு விவசாயி, அண்ட் இஸ் நெய்பர், அந்த விவசாயி வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தவங்க ரெண்டு பேரும். ஒன்ஸ், ஒரு முறை, வென்ட் டு எம்பரர் அக்பர்ஸ் கோர்ட். வென்ட், கோ அப்படிங்கிறது தான் வென்ட், போனாங்க. வென்ட் அப்படின்னா போனாங்க. எங்கே போனாங்க? பேரரசர் எம்பரர் அக்பர்ஸ் கோர்ட், பேரரசர் அக்பர்னுடைய சபைக்கு போனாங்க. வித் ஏ கம்ப்ளைண்ட், ஒரு கம்ப்ளைண்ட்டோடு போனாங்க. சரி, என்ன கம்ப்ளைண்ட்டு? யுவர் மெஜஸ்டி, மேன்மை தங்கியவர், ஐ பாட் எ வெல் ஃப்ரம் ஹிம், நான் வாங்கினேன். பை அப்படிங்கிறது தான் பாட் அப்படின்னு மாறுது. நான் வாங்கினேன். எதை வாங்கினேன்? எ வெல் ஃப்ரம் ஹிம், ஒரு கிணற அவங்ககிட்டருந்து வாங்கினேன், இல்லை அவர்கிட்டருந்து வாங்கினேன். செட் த ஃபார்மர், விவசாயி சொன்னார். பாயிண்டிங் டு ஹிஸ் நெய்பர், கையை காட்டிக்கிட்டே சொன்னார். யாரை கையை காட்டினார்? பாயிண்டிங் அப்படின்னா கையை காட்டுறது. டு ஹிஸ் நெய்பர், பக்கத்து வீட்டுக்காரரை கையை காமிச்சிக்கிட்டே சொன்னார். யுவர் மெஜஸ்டி, ஐ பாட் எ வெல் ஃப்ரம் ஹிம், செட் த ஃபார்மர், பாயிண்டிங் டு ஹிஸ் நெய்பர். அண்ட் நவ், இப்போது, he wants me to pay for the water. he wants me, அவர் கேட்குறாரு, இல்லை விரும்புகிறாரு. என்ன கேட்குறாரு? டு பே, பணம் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. எதுக்கு? ஃபார் த வாட்டர், கிணத்துலேருந்து தண்ணி, கிணத்துல இருக்கிற தண்ணிக்கு பணம் வேணும்னு கேட்குறாரு. தட்ஸ் ரைட், அது சரிதான். யுவர் மேஜஸ்டி, மேன்மை தங்கியவரே, ஆமாங்க, நீங்கள் அவர் சொல்கிறது கரெக்டு தான், மேன்மை தங்கியவரே அப்படின்னு சொல்லி செட் த நெய்பர், பக்கத்து வீட்டுக்காரரு சொன்னார். ஐ சோல்ட் இம் த வெல், நான் விற்றேன். நான் ஐ சோல்ட் அப்படின்னா நான் விற்றேன். எதை விற்றேன்? ஐ சோல்ட் இம், அவருக்கு நான் விற்றேன். எதை விற்றேன்னா த வெல், நான் கிணத்தை விற்றேன். பட் நாட் த வாட்டர், ஆனால் கிணத்துல இருக்கிற தண்ணியை நான் அவருக்கு விற்கலை. த எம்பரர் ஆஸ்க்ட் பீர்பால், இந்த பேரரசர் கேட்டுக்கிட்டாரு. யாரை கேட்டுக்கிட்டாரு? பீர்பாலை கேட்டுக்கிட்டாரு. என்னென்னு? டு செட்டில் த டிஸ்பியூட். டிஸ்பியூட் அப்படின்னா சர்ச்சைன்னு அர்த்தம். அப்போது இந்த சர்ச்சைக்கு ஒரு தீர்வு கொடுப்பா பீர்பால் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்? பேரரசர் அக்பர் பீர்பால்கிட்ட சொன்னார். சரி, பீர்பால் என்ன சொன்னார்? டின்ட் யூ சே, நீங்கள் சொன்னீங்க இல்லையா? டின்ட் யூ சே, நீங்கள் சொன்னீங்கல்ல, தட் என்னென்னா, யூ சோல்ட் யுவர் வெல், நீங்கள் உங்களுடைய கிணத்தை விற்றுட்டதா சொன்னீங்கல்ல. டு திஸ் ஃபார்மர், இந்த விவசாயிக்கு விற்றுட்டதா நீங்கள் சொன்னீங்கல்ல. பீர்பால் ஆஸ்க் த நெய்பர், பீர்பால் வந்து கேட்டார். யாரை? அந்த பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்து கேட்டார். டின்ட் யூ சே தட் யூ சோல்ட் யுவர் வெல் டு திஸ் ஃபார்மர், இந்த விவசாயிக்கு நீங்கள் கிணத்தை விட்டது தான் நீங்கள் சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்து கேட்டார். ஸோ அதனால்
த வெல் பிலாங்ஸ் டு ஹிம். அந்த கிணறு அவருக்கு தான் சொந்தம். பிலாங்ஸ் டு ஹிம் நோ, இப்போது அவருக்கு சொந்தம். பட் ஆனால் யூ ஹேவ் கெப்ட் யுவர் வாட்டர், நீங்கள் உங்களுடைய தண்ணியை வச்சுருக்கீங்க எங்கே? இன் இஸ் வெல், அவருடைய கிணத்துல நீங்கள் வச்சுருக்கீங்க. இஸ் தட் ரைட்? இது சரியா? இஸ் தட் ரைட்? இது சரியா? வெல், நல்லது. இன் தட் கேஸ் அப்படின்னா யூ வில் ஹாவ் டு பே ஹிம், நீங்கள் கொடுக்கணும். யூ வில் ஹாவ் டு பே ஹிம். பே ஹிம்னா அவங்களுக்கு கொடுக்கணும். யூ வில் ஹாவ் டு பேனா நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். என்னது கொடுக்கணும்? எ ரெண்ட், வாடகை கொடுக்கணும். ஆர் அப்படி இல்லைன்னா டேக் யுவர் வாட்டர் அவுட் அட் ஒன்ஸ், உங்களுடைய தண்ணியை கிணத்துலேருந்து எடுத்துக்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னார். த நெய்பர் ரியலைஸ்டு, அந்த பக்கத்து வீட்டுக்காரர் உணர்ந்தார். என்ன? தட் ஹீ வாஸ் அவுட்விட்டட், சாதுரிய பேச்சால் அவர் தோத்துட்டதை அவர் உணர்ந்தார். ஹீ குயிக்லி அப்பாலஜைஸ்ட், அவர் உடனடியாக என்ன பண்ணார்? மன்னிப்பு கேட்டார். அண்ட் கேவ் அப் ஹிஸ் கிளைம், அவர் நான் கேட்டார் இல்லையா பணம் எனக்கு வேணும்னு சொல்லி அதை விட்டுட்டார். ஸோ இதுதான் கதை. சரி, இப்போது இந்த கதையை இன்னொரு முறை கேட்கலாம், புரியுதா அப்படின்னு பார்க்கலாம். A farmer and his neighbor once went to Emperor Akbar's court with a complaint. Your Majesty, I bought a well from him, said the farmer pointing to his neighbor, and now he wants me to pay for the water. That's right, Your Majesty, said the neighbor. I sold him the well but not the water. The emperor asked Birbal to settle the dispute. Didn't you say that you sold your well to this farmer? Birbal asked the neighbor. So, the well belongs to him now, but you have kept your water in his well. Is that right? Well, in that case you will have to pay him a rent or take your water out at once. The neighbor realized that he was outwitted. He quickly apologized and gave up his claim. ஓகே, இப்போது இந்த கதையிலேருந்து 2 கேள்விகள் கேட்கப்படும். தேவைப்பட்டுச்சுன்னா 2-3 முறை திருப்பி கூட கேளுங்க. இந்த 2 கேள்விக்கும் இந்த கதையிலேருந்தே ஆன்சர் எடுத்து கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. 1. Was the well dried out without water? 2. What for Birbal asked to pay rent? ஓகே, எங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபவுண்டேஷன் அண்டு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி கோர்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக ஆங்கில வார்த்தைகளை புதுசாக நம்ம கேட்குறதன் மூலமாக ஆங்கிலத்தை எளிதில் நம்ம கற்றுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. ஆங்கிலம் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு தான் அறிவாளியாக இருந்தாலும் ஆங்கிலம் தெரியல, நம்ம அதை பார்த்து ஓடணும் அப்படின்னா நம்மளுடைய அறிவுக்கு ஈக்குவலண்ட்டான பணத்தை சம்பாதிக்க முடியாது. ஸோ அதனால் இன்றைக்கே இந்த கோர்ஸை வாங்கி இதை வாங்கிறதுக்கு உண்டான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை வாங்கி இன்னிலேருந்தே படித்து பயனடைங்க. உங்களுக்கு மேலும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா 8508502000 நம்பரை கால் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.